வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் குருமா ரெசிபி தான். தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் மிளகாய் வைக்கும்போது இந்த ஸ்மெல் தக்காளி குருமாவுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்னிறமாகணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கினா போதுமானது. இதில் பார்த்திங்கன்னா நான் 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது தக்காளி குருமாங்கிறதுனால தக்காளியோட ஃப்ளேவர் தான் நிறையா இருக்கணும். ஸோ தக்காளியோட புளிப்பு தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசால் பொடி எல்லாத்தையுமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் கறி மசால், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆக்சுவலாக இப்போவே ஆட் பண்ணிடணும் 1 ஸ்பூன். நான் மிஸ் பண்ணிட்டதுனால குழம்புல அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 2 பத்து தேங்காய் வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அகெயின் ஒரு வானலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்போட வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா வணக்கி அரைச்சிருக்கோங்கிறதுனால ரொம்ப கொதி வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சமாவது கொதிச்சாதான் குருமா எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சைட் டிஷ் வெரைட்டி, அதாவது டிஃபன் குருமா, ரோட் சைட் ஸ்ட்ரீட் டிஃபன் குருமா, அந்த மாதிரி நிறைய ஆனியன் குருமா எல்லாமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தான் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இருக்காது. நம்ம ஒன்லி சோம்பு கசகசா தான் வச்சுருக்கோம். பட்டை கிராம்பு இந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு தக்காளியோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணும். நல்ல பச்சை வாசம் போக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு உங்கள் குழம்பு சுண்டின உடனே நம்ம இறக்கி சூடான இட்லி, தோசை, பணியாரம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு இப்போ நான் இறக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.